சுருதி ரெஸ்டாரண்ட்ல ரவி வேலை பார்க்குறத தெரிஞ்சுக்கிட்ட நீத்து நேரா சுருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வர்றாங்க. வந்ததும், "என்ன மேடம் வேணும்? இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்க ரெஸ்டாரண்ட்ட இன்னும் ஓப்பன் பண்ணலையா? அதனால இங்க சாப்பிட்டு போக வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. உடனேவும் நீத்து இருந்துட்டு, "நான் ரவிய பார்க்கணும். ரவி இங்க வர சொல்லு முதல்ல" அப்படிங்கிறாங்க. உடனேவும், "இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, வேலை டைம்ல யாரையும் மீட் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. "இங்க பாரு ரவி இங்க வர சொல்லு. இல்லாட்டி நான் ரவி இருக்க இடத்துக்கே போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரவி அங்க வந்து நிக்கிறாங்க. "என்ன நீத்து திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீத்து இருந்துட்டு, "இங்க பாருங்க. நீங்க என்னுடைய ஹோட்டல்ல வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அக்ரீமெண்ட் போட்டிருக்கீங்கல்ல. அப்படி இருக்கும்போது என்னுடைய ரெஸ்டாரண்ட்ட விட்டு நீங்க எப்படி இடையிலேயே வேற ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை பார்க்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நீத்து கேட்குறாங்க. உடனேவும் ரவி ஷாக் ஆகுறாங்க. நான் எங்க அக்ரீமெண்ட்ல தான் சைன் போட்டேன் அப்படிங்கிறாங்க. அதான் பார்ட்னர் அக்ரீமெண்ட்ல சைன் போட்டிருக்கீங்க பாருங்க. அதுவும் எத்தன வருஷம் 10 வருஷம் நீங்க என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சைன் போட்டு குடுத்துருக்கீங்க. அதுக்கான அக்ரீமெண்ட் தான் இது. இந்த அக்ரீமெண்ட்னால நீங்க என்னுடைய ரெஸ்டாரண்ட்க்கு தான் வேலை பார்க்க வரணும். அப்படி இல்லன்னா நீங்க வந்து இதுக்கு பெனால்டியா எனக்கு பணம் குடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு இப்ப 2டே சாய்ஸ் தான். ஒண்ணு என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல நீங்க வேலை பார்க்க இல்லன்னா பெனால்டியா நீங்க ₹10,00,000 எனக்கு பணம் குடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நீத்து சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு சுருதியும், ரவியும் ஷாக் ஆகுறாங்க. "என்ன நீத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு ரவி கேட்குறாங்க. "ஆமா, இப்ப உங்களுக்கு இருக்கிறது 2 சாய்ஸ் தான். ஒண்ணு என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க வரணும். இல்லாட்டி எனக்கு ₹10,00,000 பணம் குடுக்கணும்." அப்படின்னு சொன்னதும் சுருதி இருந்துகிட்டு, "இங்க பாரு ரவி உன்னுடைய ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் டிராமா போடுறியா? இப்ப தெரிஞ்சுச்சா இந்த நீத்து எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு? இவள போயிட்டு நம்புன பாத்தியா? அதுக்கு தான் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு." அப்படின்னு சுருதி சொல்றாங்க. உடனே ரவி, "இங்க பாருங்க நீத்து, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ரவி சொல்றாங்க. சுருதி இருந்துகிட்டு, "ரவி என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. நான் பார்த்துக்கிறேன் உன்ன." அப்படின்னு சுருதியும் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. நீத்து வந்துட்டு, "நான் எங்க பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன்ட்டு" கிளம்பி போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.